அக்கா எங்கேக்கா ட்ராப்பு? ஓகே ஓகேக்கா, இந்த வரேங்க்கா. இங்கே பல்லாவரத்துலேருந்து பிக்கப்பு, ட்ராப் வந்து விஆர் மால். அதான் கோயம்பேடு தாண்டி அந்த அண்ணா நகர் கிட்ட இருக்குல்ல, அங்கே. ரோலக்ஸ் அவன் பேரு டில்லி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனலில் வந்து 30 days 50K சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து டே 20, இன்னையோட 20 நாள். இன்னைக்கு சேர்த்தா இன்னும் 11 நாள் தான் இருக்குது. 11 நாளைக்கு நம்ம இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1700 ரூபாய்க்கு எடுத்து வச்சா தான் இந்த 11 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னிலேருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் வேலைக்கு ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சொல்ல வந்தேனே, டைம் நேற்று நம்ம லேட்டாக வந்தால் லேட்டாக தான் எழுந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. 10:30. இதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு கேஸ் போடணும். கேஸ் கம்மி, நேற்று காலி. ஏன்னா நேற்று பாருங்கள் ரெட்டில் வந்துச்சு. போயிட்டு கேஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். இப்போயே 10 ஆகிடுச்சு. இன்னும் ½ an hour கிட்டத்தட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். 11க்கு தான் ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கிற 11, ஆனால் ஆர்டர் வரணுமே. நேற்றுலாம் கடுப்பாகிடுச்சு. என்றைக்கும் அந்தமாரி ஆகக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ½ an hourக்கு 1 hourக்கு ஒரு ஆர்டர் வந்தால் கூட கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா தான் கடுப்பாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கேஸ் எவ்வளோக்கு போடுவோன்னு தெரியல. ஓகே நண்பர்களே, கேஸ் போட்டாச்சு. எவ்வளோக்கு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்படியே காட்டுறேன். ₹320 போட்டு இருக்கோம். ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 190 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 200 மேலே இருந்தால் ஓகே, நல்லாயிருக்கும். இல்லை சில்லறை இல்லைண்ணா, அதான் நான் வந்தேன் கேஸ் போடுறேன். வேலைவாசி அதாவது ஒரு 200 மேலே இருந்தால் தான் வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். அது காசு கேட்டார், ஆனால் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது. அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கையில் காசு இல்லை, எல்லாம் ஃபோன்லேருந்து தான் நானே பண்ணேன். செல்லுந்தான் கூட கொடுத்துட்டு இருக்கலாம். 320 போட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hourக்குள்ளே போட்டாச்சு. ½ an hour இல்லை, ஒரு 20 நிமிஷம். நம்ம வீட்டிலேருந்து 10 நிமிஷத்தில் வந்துட்டோம். 10 நிமிஷத்தில் போட்டாச்சு. ஆட்டோ எனக்கு முன்னாடி ஒரு 3 ஆட்டோ தான் இருந்துச்சு, அதனால தான் சீக்கிரம் போட்டாச்சு. இல்லைன்னா லேட் ஆகிருக்கும். ஓகே, நம்ம வந்து அதாவது 11 வச்சுக்கலாம். டைம் 11 வச்சுக்கலாம். நைட்டு 10. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் ஓட்டணும். ஏன்னா இனிமேல் கரெக்டாக 1700 ஓட்டணும் டெய்லி. எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு ஒரு சவாரி வந்திருக்கு. ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் எங்கே ட்ராப்பு அப்படின்னு. ஏன்னா டிஸ்பிளே கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதால கரெக்டாக அந்த ட்ராப் இடத்துல மட்டும் மறைச்சிக்குது. ரேபிட்டோவில் கரெக்டாக இருக்குது, யூபோவில் மட்டும் அந்த இடம் கரெக்டாக மறைச்சிக்குது. ஹலோ அக்கா எங்கேக்கா ட்ராப்பு? ஓகே ஓகேக்கா, இந்த வரேங்க்கா. இங்கே பல்லாவரத்துலேருந்து பிக்கப்பு, ட்ராப் வந்து விஆர் மால். அதான் கோயம்பேடு தாண்டி அந்த அண்ணா நகர் கிட்ட இருக்குல்ல, அங்கே. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 தான் காட்டுது. சரி, காலைல ஃபஸ்ட்டு வந்ததை விட வேணாம். 15 கிலோமீட்ரு சம்திங், 15-16 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து போகலாம். ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. நான் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது சொல்கிறேன். நண்பர்களே, டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:30க்கு இந்த இடத்துல வந்து நின்னேன். இப்போ வந்து 1:45 ஆகுது. 4 மணி நேரம் கழிச்சு வந்து நான் பேசுகிறேன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அண்ணன் வந்தார், இன்னொரு ஆட்டோங்கிற அண்ணன். அவர் மேடை பக்கமாக சொன்னார். அவரோட
இப்போ கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்தமாரி பண்ணுறானுங்க, அந்தமாரி பண்ணுறானுங்க, இந்த ஆப்பில் கம்மியாக வருது, அந்த ஆப்பில் அதிகமாக வருது, 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட தரமாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு. நானும் எல்லாத்துக்கும் ஆமாண்ணா நானா பண்ணது, இப்படி பண்ணுறானுங்க அப்படி பண்ணுறானுங்கன்னு சொல்லினே இருக்கிறேன். எப்படின்னா அவர் வச்சுட்டு வீடியோ பேசலான்னு பார்க்குறோம், போகவே இல்லை. அதுக்கு அவரே வெறுப்பாகி போயிட்டார். ஹேண்டிகேப் போல். ஏன்னா அந்தமாரி ஹேண்டிகேப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் கேட்டால். ஒரு 20 ரூபா 50 என்ன சவாரி விட ஒரு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே போதும். எல்லா சவாரி ஒரு 10 சவாரினா 20 ரூபானா ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், பார்த்துக்கலாம். சரி, முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன், பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னென்னா, காலையிலே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. அவர் வந்து ஸ்டோரி போட்டிருந்தார். மொத்த ஆக்சிடெண்ட், காலையிலே ஆக்சிடெண்ட். ஒரு 7 மணி இருக்கும், 7 மணிக்கெல்லாமே ஆக்சிடெண்ட்டு. எல்பிஜி ஆட்டோ, கொஞ்சம் ஏஜானவர் தான், ரொம்ப ஏஜ் இல்லை, ஒரு மினிமான ஏஜ். பின்னாடி வந்து ஒரு அம்மா ஒரு பையன் வந்து சவாரி போய்க்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பஸ்ஸும் ஆட்டோவும் மோதிக்கிச்சு. நான் வீடியோ வந்து சைடில் போடுறேன், வீடியோ இருக்குது, பட் அது போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். நான் என்னுடைய இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்கேன். ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் இறக்கி விட்டு போகிறான் காரில். ஓகே, அவன் கதையை அவன் பார்க்குறான், நம்ம மேட்ரு வரலாம். அது காலையிலே ஆக்சிடென்ட். என்னென்னா, அவர் வந்து கட்டு வச்சு இப்படி வந்திருக்காரு, ஆப்போசிட்டில் பஸ்ஸு வந்துருக்குது, இப்படி ஒன்று போய்க்குது, கட்டு வச்சு இப்படி போகலான்னு போயிருக்காரு. எத்தனை போய் டேரெக்டாக பஸ்ஸிலே விட்டார். அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஸ்டோரி போட்டிருப்பேன். அவர் என்னோடய ஃப்ரெண்டும் இப்போ ஸ்டோரி போடுங்க, அவருக்கு ரொம்ப சீரியஸு, அவர் வந்து செம்ம அடி செம்ம ரத்தம். ஸ்டோரி பார்த்துட்டு அவங்க வீட்டில் இல்லை வேறு யாருன்னா அவங்க தெரிஞ்சவங்க யாருன்னா கான்டாக்ட் பண்ணி, ஏன்னா அவரால் பேசக்கூட முடியல, ரொம்ப இதுவாக இருக்கார். இல்லைக்கா சில்லற இல்லைக்கா, இல்லை சில்லற இல்லைக்கா. அதை பார்க்க மோஸ்ட்லி ஆட்டோ அப்படியே தூளாக நொறுங்கிடுச்சு. முன்னாடி ஆட்டோ போனால் கூட போட்டோம், உயிருக்கு சவாரி வந்தவங்க ஒருத்தவங்க வந்து நம்ம ஆட்டோவில் வராங்கன்னா நம்ம நம்பி தான் வருவாங்க. அவங்க வந்து சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நம்ம சேர்க்கணும். நான் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், யாருமே குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஆட்டோன்னு மட்டும் இல்லை, பைக்கு, காரு, லாரி, எந்த மோட்டார் தொழிலையும் குடிச்சிட்டு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு குடிக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதை நான் சொல்ல முடியாது குடிக்க வேணாம் அப்படின்னு. உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் குடிங்க, வேலையை முடிச்சுட்டு போய் குடிங்க. நான் வேலை செய்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்கு, நான் குடிச்சு தான் ஆவேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. என் சர்க்கிள்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வேலை செய்கிறேன், நான் செய்கிற வேலை கஷ்டம், அதனால் நான் குடிக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் குடிங்க, நான் தப்புன்னு சொல்லலை, அது உங்கள் இஷ்டம், உங்களுடைய சுதந்திரம், அதை நான் வந்து எதுவும் பண்ண முடியாது. பட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க, அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, சவாரி வரவங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கும். அதனால் குடிச்சிட்டு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க, மை ரிக்வெஸ்ட். ஓகே, இப்போ வந்து டைம் 1:45 கிட்ட ஆகுது. சவாரி காலிலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா காலிலேருந்து எங்கேயுமே அவ்வளோ வெயிட் பண்ணல, இங்கே தான் அந்த அண்ணங்கிட்ட பேசி தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா காலையிலே 10 மணிக்கு தான் சாப்பிட்டோம், இன்னும் பசி எடுக்கல. பசி எடுத்தால் சாப்பிட்லாம், எல்லாம் அப்படியே கிளம்பிடலாம். சரி, ஓகே கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா என்னடா முடிஞ்சே தெரில. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப் பண்ணதான் தெரியுமா, 7:51 நம்ம வந்தாச்சு. என்னடா
நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கேஸ் ஃபுல்லாக காலியாகல, கொஞ்சம் இருக்குது, ரெட்டில் வந்துச்சு. நாளைக்கு போடணும். சரி நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்லிடலாம். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதெல்லாம் சீக்கிரமாக வந்துட்டேன். ஓகே கைஸ், பாய். ஓகே, ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா 988 ஓலாவில் ஓட்டுறதே இல்லை. யூபரில் வந்து 1175. இதில் கை சவாரி வந்து 2 சவாரி 100 சின்ன சின்ன சவாரி, மொத்தம் 2363 ரூபா. இதில் வந்து 420 பெட்ரோல், சாப்பாடு, டீ அதெல்லாம் போயிடுச்சு. மீதி வந்து 16,712 ரூபா தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.